ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சேஃப்டி பின் யூஸ் பண்ணி சாரீ பின் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் டே டு டே லைஃப்பில் வேறு எதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்க ஃபாலோ பண்ணுற ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் நோட்டிஃபிகேஷன் டேபையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் நம்பர் 1, நம்ம சாரி பின் பண்ணும்போது இல்லை வந்துட்டு ஷால் பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி பின்னோட எண்டு வந்து ட்ரெஸ்ஸில் வந்து மாட்டிக்கும். அதை நம்ம எடுக்க ட்ரை பண்ணி ட்ரெஸ்ஸுமே இந்த மாதிரி வீணாக போய் கிழிஞ்சிருக்கும். டே டு டே லைஃப்பில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராப்ளம் தாங்க. இதை வந்துட்டு நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி முத்துமணி எடுத்திருக்கேன், பீட்ஸ் எடுத்துருக்கிறேங்க. இது வந்துட்டு பசங்களோட ட்ரெஸ்லேருந்து கலெக்ட் பண்ணது தான். நான் பழைய ட்ரெஸ்ஸில் வீணாக போன ட்ரெஸ்லேருந்து கலெக்ட் பண்ணது. உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் மணி இருக்குது, இல்லை வந்துட்டு பட்டன் இருக்குது, இல்லை ஒயிட் கலர் இது மாதிரி பீட் இருக்குன்னா எது வேணாலுமே எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு சேஃப்டி பின்னில் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பின் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் வேர் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து அது மாட்டிக்கவே மாட்டிக்காது. இன்னும் ஈவன் சில்க் சாரீஸ்லாம் வேர் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக போய் மாட்டிக்கும். இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சில்க் சாரீஸ் எல்லாம் ஈஸியாக மாட்டிக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம இது மாதிரி ஒரு 4-5 பின்னில் சேர்ந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில்க் சாரீஸ்லாம் வேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். காஸ்ட்லியே வாங்கியிருப்போம், பட் பின் பண்ணி நம்ம பின் போட்டு நம்மளுக்கு ரொம்ப வீணாக போயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் இந்த டிப் ட்ரை பண்ணி நீங்கள் வேர் பண்ணி பாருங்கள். எவ்வளோ நேரம் வேர் பண்ணிட்டு இருந்தாலும் பின் வந்து ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கவே மாட்டிக்காது. இதை நீங்கள் ஒட்டியும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சாரீ பின் பண்ணும்போது இந்த பின் வந்துட்டு வெளியில் தெரியறது ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி வந்துட்டு லைக் பண்ணாதவங்க இந்த டிப்பை ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பீட் தான் என்கிட்ட இருக்குது. அதை வந்துட்டு இந்த சேஃப்டி பின்னில் நான் போட்டுக்கிறேங்க. உங்ககிட்ட வந்துட்டு எதாவது ஃபேன்சியான இந்த மாதிரி பீட்ஸ் இல்லை ஃபேன்சியான பட்டன்ஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய சைஸ் பின் எடுத்திருக்கேன். அதனால் 4 மணி இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பின் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு சின்ன சைஸ் பின் எடுத்திருந்தீங்கன்னா 3 மணி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பின் வந்து வெளியில் இருக்கிறதே தெரியாது. ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். பேசிக்காக பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிப் இது. சில்க் சாரீஸ்லாம் வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான இருக்கும், நீட்டாக சூப்பரான லுக் இருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்பு தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 4, அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபங்க்ஷன்லாம் போகிறோம் அப்படின்னா நம்ம ஹெவியான சில்க் சாரீஸ்லாம் வேர் பண்ணிப்போம். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்லஸஸும் இல்லை இந்த மாதிரி ஜுவல்லரியும் வேர் பண்ணிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி வேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி சின்ன சைஸ் பின் எடுத்துருக்கேங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு கோல்டன் கலர் பின் இருந்தாலே எடுத்துக்கலாங்க. அது வந்து நம்ம பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பின் எடுத்து இதை செக்யூர் பண்ணிக்கிட்டோம், நம்ம சாரியோடு சேர்த்து செக்யூர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது மூவ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி 4-5 நம்ம ஒரு 3-4 ஜுவல்லரி வேர் பண்ணுறோன்னா எல்லா ஜுவல்லரியும் சேர்த்து நம்ம ஒரு பின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் சேஃப்டியாகவே இருக்கும். ஏன்னா வந்து ஜுவல்லரி எதாவது கலண்டு விழுந்தாலுமே சேஃப்டி பின் போட்டிருக்கிறதுனால அது வந்து கலண்டு விழாமல் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தான். டிப் நம்பர் 4, டே டு டே லைஃப்பில் இது எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராப்ளம் தாங்க. இந்த மாதிரி பேக் சைடு ஜிப் வச்சு நம்ம ட்ரெஸ் எடுப்போம். அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை வந்துட்டு நம்ம எப்படி ஈஸியாக நம்மளோட ஜிப்பை நம்மளே போட்டுக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு உலன் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை வந்துட்டு இந்த சேஃப்டி பின்னில் நம்ம ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். உங்ககிட்ட எந்த மாதிரி த்ரெட் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சாட்டன் ரிப்பன் எது இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம சேஃப்டி பின்னில் போட்டு அதை ஒரு நாட் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டா போதுங்க. இப்போது நம்ம டேரெக்டாக வந்து அந்த ஜிப்பில் வந்துட்டு சேஃப்டி பின்னை வந்துட்டு போட்டுட்டு ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு இழுத்தா போதும், நம்ம கை வச்சு நம்ம இழுத்துக்கிட்டோம் போதும், சூப்பராக லாக் ஆகிடும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தேவைப்படுகிற ஒரு டிப்புன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா வந்துட்டு இப்போது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக ஜிப் வச்சு ட்ரெஸ் போடுறோம். அப்பப்போ ஒருத்தவங்களோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்துட்டு அப்பப்போ போடாமல் ஒரு பின்னில் வந்துட்டு எப்போவுமே இதை போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் அந்த மாதிரி நம்ம பேக் சைட் ஜிப் வச்சு ட்ரெஸ் போடுறோமோ அப்போல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் யாரோடைய வந்துட்டு ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளோட ஜிப்பை நம்மளே ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படக்கூடிய டிப்புன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு சின்ன லைக் கொடுங்க. டிப் நம்பர் 5,
நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க டிப்பு தான். ஏன்னா நாங்களே வந்துட்டு காலேஜ் டைம்லேயும் சரி, ஸ்கூல் டைம்லேயும் சரி இந்த டிப்பை அதிகமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இது மாதிரி நம்மளோட திடீர்னு ஜிப் வந்து விட்டுடும். நம்மளோட பேக்கில், ஹேண்ட் பேக்கில் இல்லை ஸ்கூல் பேக்கில் திடீர்னு ஜிப் விட்டுடும். அப்போ என்ன செய்வோம்னா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க சேஃப்டி பின்னை வச்சு நான் இதில் லாக் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியாதவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 6. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குழந்தைங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி ஜர்க்கினோ வந்துட்டு இல்லை ஸ்வெட்டரோ போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி லாங் ஜிப் இருக்கும். அந்த மாதிரி ஜிப் இருக்கிறது வந்து குழந்தைங்க வந்து தெரியாமல் இழுத்துருவாங்க. அடிக்கடி இழுத்து விட்டுருவாங்க. அடிக்கடி இழுத்து விடும்போது அவங்களுக்கு போடவும் தெரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஜிப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஜிப்பு எண்ட் ஆகிற இடம் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ இந்த ஜிப்பு எண்ட் ஆகிற இடம் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு சேஃப்டி பின் போட்டு லாக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சேஃப்டி பின் போட்டு லாக் பண்ணும்போது அந்த பின்னை தாண்டி வந்துட்டு இந்த ஜிப் வராது. இப்போ ஈவன் வந்து நம்ம ஃப்ராக்லாம் போடுறோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா அந்த ஜிப்லாம் லூஸ் ஆகியிருக்கும். அப்போ அந்த ஜிப்பு தன்னாரே கழண்டு வந்துடும். அதுக்குமே நம்ம இந்த மாதிரி அந்த ஜிப் வந்துட்டு எண்ட் ஆகிற இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஜிப்பு வந்துட்டு அந்த சேஃப்டி பின் தாண்டி ரிமூவ் ஆகி வராது. நம்மளுமே வந்துட்டு நம்ம ஜிப் வச்ச ட்ரெஸ்லாம் வந்து ஹூக்ஸ் இல்லைன்னா இந்த டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7. நம்ம வந்துட்டு நிறைய பேர் நம்ம வீட்டில் இருப்போம், குட்டீஸ் இருக்கும், நம்ம இருப்போம். அவங்களோட பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம எவ்வளோ தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் அது கலைஞ்சிரும். நம்ம அடிக்கடி எடுக்கிறதுக்கு கலைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ஜென்ட் டைமில் வந்துட்டு அதை பேர் பண்ணுறதுக்கு எடுப்போம், கண்டிப்பாக அது கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய பேங்கிள்ஸ் வந்து பேராக எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் போட்டு சேஃப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ நாள் ஆனாலும் கலைஞ்சே போகாது. நம்ம எவ்வளோ தான் கலைச்சாலுமே தனித்தனியாக நம்மளுக்கு இருக்கும். எப்போ நம்ம எவ்வளோ அர்ஜென்ட்டில் நம்ம கிளம்புனாலுமே எந்த பேர் நம்மளுக்கு வேணுமோ அதை அழகாக நம்ம எடுத்து போட்டுட்டு போகலாம். இந்த மாதிரி கண்ணாடி வளையல் தனியாக, நம்மளோட வளையல் தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. நம்ம எவ்வளோ அர்ஜென்ட்டில் எடுத்தாலுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்து இதை வேர் பண்ணிட்டு போகலாம். இது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும், கிளம்ஸியாக இருக்காது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் அர்ஜென்ட் டைமில் எடுக்கும்போது அதை கலைச்சி போட்டு ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம எங்கே போனாலும் கிளம்பி போகலாங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய ரிங்ஸ் இருந்தால் அதையும் போட்டு வச்சுக்கலாம். ஹெட்செட் இப்போல்லாம் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஹெட்செட்டில் நம்ம அப்படியே போட்டு வச்சுக்கிறோம். ஹெட்செட்டையும் சுற்றி இந்த மாதிரி ஒரு பின் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிக்டாக் கிளிப்ஸ் எல்லாம் பசங்க போட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. அதுக்குமே நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம எவ்வளோ எடுத்தாலும் கலைஞ்சி போகாது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா நம்மளோட சேனலை குறித்து இந்த லைக் பண்ணுங்கள். டிப் நம்பர் 8. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தனியாக இருக்கிற சாவிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இது வந்துட்டு எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அடிக்கடி தொலைஞ்சு போகும். இந்த கேட் சாவிலாம் தனியாக இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு கீ செயினுமே தேவைப்படும். அது நம்ம அந்த நேரத்தில் தேடிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சு நம்ம இதை லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இது அப்படியே வந்துட்டு நம்மளுடைய கீ ஹோல்டரில் மாட்டி வச்சுக்கலாம். ஒரு கீ செயின் மாதிரி இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து ட்ராவலிங்லாம் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய சாவி வந்து நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போவோம். அந்த சாவி வந்துட்டு எல்லா சாவியும் ஒரே மொத்தமாக நம்ம வந்துட்டு ஹேண்ட்பேக்கில் போட்டுப்போம். நம்ம வந்து அர்ஜென்ட்டில் வந்து எடுக்கும்போது நம்ம தேடுற சாவி மட்டும் நம்மளுக்கு கிடைக்காதுங்க, மற்ற சாவி எல்லாம் வரும். ஸோ அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு சேஃப்டி பின்னில் நம்ம எல்லா சாவியும் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து தேடும் போது நம்மளுக்கு மொத்தமாக நம்மளுக்கு சாவி கிடைக்கும். எந்த சாவி தேவையோ அந்த சாவி எடுத்துக்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிவிட்டு மற்றபடி மறுபடியும் நம்ம அந்த சாவி அதே மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் ஆகாமல் நம்ம கிளம்பலாம். டிப் நம்பர் 9. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பூ வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பூ வைக்கிற பின் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா பூ வைக்கிற பின் யூஸ் பண்ணி நம்ம போச்சுங்கன்னா அது விழுந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கசங்கி போகும், பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சின்ன சைஸ் சேஃப்டி பின் எடுத்துகிட்டு நம்ம எங்கே பூ வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து இந்த சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம தலையில் வந்து கொஞ்சமாக முடி எடுத்து நம்ம இந்த பூ வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது எவ்வளோ நேரம் ஆனாலுமே நம்மளுக்கு பூ கலண்டு விழவே விழாது. அது மட்டும் இல்லாமல் கசங்கியும் போகாது, பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இது வந்து ரோஜா பூ வைக்கிறதுக்கு, ரோஸ் வைக்கிறதுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள். இது மாதிரி கொஞ்சமாக நம்ம முடி எடுத்து வச்சுட்டு அந்த பூக்குள்ளாரையே இந்த பின் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஹைட் ஆகிடும், தெரியவே தெரியாது பின் இருக்கிறது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸில் வந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது டிப் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.